எடப்பாடிக்குத்தான் முழு ஆதரவு. பொதுக்குழு உறுப்பினர்கள் திடீர் அறிவிப்பு. அதிர்ச்சியிலே எஸ்பி வேலுமணி தரப்பு. நண்பர்களே, அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. புரட்சி தலைவர் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆரால் உருவாக்கப்பட்ட ஒரு மாபெரும் ஒரு இயக்கம் இன்றைய தினம் பதவிக்கும் பணத்திற்கும் ஆசைப்பட்டு பிரிந்து கிடக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். அதாவது எஸ்பி வேலுமணியாகட்டும், சி.வி. சண்முகம் தரப்பாகட்டும் எடப்பாடி பழனிசாமியை நீக்கியே ஆக வேண்டும். அதிலையும் கூடுதலாக இப்ப எடப்பாடி பழனிசாமி மட்டும் விஜய்க்கு ஆதரவாக செயல்பட்டிருந்தால், விஜய்க்கு ஆதரவுகளை கொடுப்போம் என ஒரு வார்த்தை சொல்லி இருந்தால் இப்ப இந்த பிரச்சனை எதுவும் வரப்போவது கிடையாது. அடுத்த கட்டமாக திருமாவளவனை முதலமைச்சர் பதவியிலே எடப்பாடி பழனிசாமி அமர்வதற்கு சம்மதம் தெரிவித்திருந்தாலும் இந்த பிரச்சனை எதுவும் வந்திருக்க போவது கிடையாது. இதில் இரண்டில் எது நடந்திருந்தாலும் அந்த தனிப்பட்ட முறையிலே பிரிந்து சென்ற அந்த 25 நபர்களுக்கு பதவிகள் என்பது கிடைத்திருக்கும். அதன் காரணமாக எந்த ஒரு பிரச்சனையும் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு வரப்போவது கிடையாது அப்படின்னே கூட சொல்லலாம். திருமாவளவனை முதல்வராக்க வேண்டும் என்றால் அதற்கு அங்கே திமுகவுடைய ஆதரவு என்பது வேண்டும். அப்ப திமுக வெளியில் இருந்து ஆதரவு கொடுத்தால் என்ன, அல்லது வீட்டுக்குள் வந்து ஆதரவுகளை கொடுத்தால் என்ன, எல்லாம் ஒன்றிணைந்ததான் கணக்கு மக்கள் கருதுவார்கள். அதன் மக்கள் கருதினால் கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு பிரளயம் என்பது அதிமுகவில் வெடிக்கும் அப்படிங்கிற எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. இப்படிப்பட்ட ஒரு சூழலிலே பொதுக்குழு உறுப்பினர்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளுக்கு அதிமுகவுடைய பொதுச் செயலாளரை கட்டுப்பட்டாக வேண்டும். அதிமுகவுடைய உச்சகட்ட பதவி எது அப்படின்னா பொதுச் செயலாளர் பதவி. அந்த பொதுச் செயலாளர் பதவிக்கு பொதுக்குழு உறுப்பினர்கள் தான் முக்கியமான ஒரு காரணம் அப்படின்னே கூட சொல்லலாம். அந்த பொதுக்குழு உறுப்பினர்கள் மொத்தமாக அதிமுகவிலே 2665 பேர் இருக்கிறாங்க. அதிலே 2646 பேர் வாக்களிக்க தகுதியானவர்களாக அதாவது கடந்த வருடமே கருதப்பட்டாங்க அப்படின்னே கூட சொல்லலாம். இதில் 1/3 நபர்கள் அதிமுகவிலே பொதுக்குழுவை கூட்ட வேண்டும், எடப்பாடி பழனிசாமி விசாரிக்க வேண்டும் என கையெழுத்து போட வேண்டும். அப்படி கையெழுத்துக்களை போட்டுவிட்டால் அந்த நபர்களின் மூலமாக தேர்தல் ஆணையத்துக்கோ நீதிமன்றத்திற்கோ எஸ்பி வேலுமணி, சி.வி. சண்முகம் தரப்பு செல்வதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது. இப்ப அவர்களுடைய முடிவு என்னவாக இருக்கிறது? பொதுக்குழுவை கூட்ட வேண்டும். பொதுக்குழுவின் கூட்டி அந்த இருக்கக்கூடிய பொதுக்குழு உறுப்பினர்களுக்கு புறம் பணத்தையோ அல்லது வேதனம் கொடுத்து எடப்பாடி பழனிசாமியை பதவியிலிருந்து இறக்கிவிட வேண்டும். இறக்கிவிட்டு அந்த இடத்திலே எஸ்பி வேலுமணியை அமர வைக்க வேண்டும். எஸ்பி வேலுமணியை அமர வைத்தாலும் அடுத்து வரக்கூடிய தேர்தலிலே அதிமுக வெற்றி வகை கூடிவிடுமா? அதாவது விஜய் கட்சியுடன் கூட்டணி என்பது எதுவும் கிடையாமல் இப்ப இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளை வைத்து அதிமுக வெற்றி பெற்று விடுமா அப்படின்னா வாய்ப்புகள் என்பது கிடையாது. நமது அண்ணன் எஸ்பி வேலுமணிகள் கோயம்புத்தூர் தொகுதியிலே எத்தனை தொகுதியில் வெற்றி வகை வாங்கி கொடுத்தார்? 2026 சட்டமன்ற தேர்தலில் அந்த மாவட்டத்திலே அவர்தான் தேர்தல் பொறுப்பாளராக இருந்தார். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் எடப்பாடி பழனிசாமி அதிரடியான அறிவிப்பையும் கொடுத்திருந்தார். பொதுக்குழு உறுப்பினர்கள் யாரும் கையெழுத்து என்பது போட வேண்டாம் என அதிரடியான அறிவிப்பை கொடுத்திருக்கிறார். அவருடைய ஆணைக்கிடங்க தற்சமயம் பொதுக்குழு உறுப்பினர்கள் ஏகப்பட்ட நபர்கள் பார்த்தீங்க அப்படின்னா எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக செயல்படுவதாக செய்திகள் என்பது இணையதளங்களிலே உலா வந்து கொண்டு, அதாவது பொதுக்குழு உறுப்பினர்கள் தான் இறுதியான முடிவு அப்படின்னே கூட சொல்லலாம். பொதுக்குழு உறுப்பினர்கள் அனைவரும் நினைத்தால் எடப்பாடி பழனிசாமியை பதவியிலிருந்து நீக்கவும் முடியும், அமர வைக்கவும் முடியும். தற்போது அந்த படல வேலைப்பாடுகள் தான் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. ஆனால் பொதுக்குழு உறுப்பினர்கள் அனைவரும் அதிமுகவிற்கு எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக இருக்கிறாங்க அப்படிங்கிற செய்திகள் இன்னொரு புறம் வெளிவந்து கொண்டுதான் இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க. அப்படி நம்ம போடக்கூடிய வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு நண்பா.